ஹாய், போன வீடியோவில் ஒரு டிஎம்கே பேனருக்கு கீழே மக்கள் குப்பை கொட்டி வச்சிருக்கிறத போட்டிருந்தேன். அதை பார்த்து பல தரப்பினர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்கள் கிட்ட இருந்தே அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதாவது மக்கள் குப்பை கொட்டுறதை எந்த வகையிலும் நான் நியாயப்படுத்தலை. அந்த குப்பை இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் கொட்டிட்டு இருக்கிறத நானும் அந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். இதில் என்ன இன்னும் மிகப்பெரிய அதிருப்தி அப்படின்னா, ஆதங்கம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பக்கம் ஆரம்ப பள்ளி இருக்கும், இந்த பக்கம் மேல்நிலை பள்ளி இருக்கும். அந்த ரெண்டு கேட்டுக்கு முன்னாடியே இந்த கந்தர்வ கோலத்தில் இந்த குப்பை கொட்டி இருக்கும். டெய்லி காலையில் அந்த கொழுங்கோரத்தை பார்த்துட்டு தான் அந்த குழந்தைகள் அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஒரு அவல நிலை இன்னைக்கு வரைமே தொடர்ந்துட்டு இருக்கு. அரசு ஏன் இதற்கு நிரந்தர தீர்வு எடுக்க முடியல? இது நிர்வாக சீர்கேடு அப்படிங்கிறத சுற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. அந்த குறிப்பிட்ட அரசு பள்ளிகளில் அரசு திட்டங்களை தொடங்க வைக்கிறதுக்கெல்லாம் பல்வேறு சமயங்களில் அமைச்சர் தாமு அன்பரசன் வரதை பார்த்துருக்கேன், பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ வரதை பார்த்துருக்கேன், மேயர் வருவாங்க, மாநகராட்சி கமிஷனர் வருவாங்க, இன்னும் கட்சி நிர்வாகிகள்லாம் கலந்துப்பாங்க. அவங்க வரும்போது அந்த ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த குப்பைகள்லாம் அகற்றி ஊழியர்கள் ரொம்ப துரித நடவடிக்கைகளை சுற்றுப்புறத்தை ரொம்ப தூய்மையாக வச்சிருப்பாங்க. அதில் அப்ரிஷியேட் இட். அது இல்லவேன்னு சொல்லலை. இன்னைக்கு வரைக்குமே மக்கள் குப்பையை போடுறது காலையில் வந்து மாநகராட்சி ஊழியர்கள் அல்றது அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இதுவரை நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த வீடியோ. ஒரு கார்பரேஷன் லிமிட்குள்ளே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனால இது ஏன் முடியல? அந்த வார்டுக்கு ஒரு கவுன்சிலர் இல்லையா? அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இல்லையா? எம்பி இல்லையா? மாநகராட்சி கமிஷனர் எத்தனையோ வாட்டி அந்த வழியாக நான் இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கேன், நானே என் கண்கூட பார்த்துருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லையா? ஏன் இல்லை? அந்த குறிப்பிட்ட பகுதியை சுற்றி குப்பை கொட்டக்கூடிய அந்த பகுதியை சுற்றி ஏன் ஒரு ரிட்டன்ஷன் வால் தகரத்தில் கூட போட்டு ஒரு சிசிடிவி கேமரா வச்சு அதையும் மீறி குப்பை கொட்டுறவங்களை தேடி போயிட்டு ஒரு தலா 1000 ரூபாய் அபராதம் போட்டால் இன்னொரு வாட்டி அந்த இடத்துல குப்பை கொட்டுறதுக்கு யாராவது முன் வருவாங்களா? இதை ஏன் அரசாங்கத்தால் பண்ண முடியல? அதுக்காக தான் அந்த வீடியோ.